விவோ V30 சீரீஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த காலம் 2K கிட்ஸ், இந்த காலகட்டத்துல இந்த 80s நம்ம கொடுத்த வாசம் இல்லாம மலர்றதெல்லாம் இவங்க முணுமுணுப்பாங்களா? நீ ஒரு தாடி, நான் ஒரு தாடி, நீயோ இங்கே வந்த விருந்தாடி, ஆனால் டி ராஜேந்தர் இல்லை வெறுந்தாடி. எங்க தாய் இருக்காங்களே, ஒரு அற்புதமான பாடகி, கர்நாடக சங்கீதத்தை கரைச்சு குடிச்சவங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு மெய்க்கே கிடைச்சது இல்லை சார். Astra Hearing Care, Vivo, Flagship, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jody, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். வணக்கம். தமிழுக்கு வணக்கம். தமிழ் மண்ணுக்கு வணக்கம். கூடியிருக்கும் இந்த கலை உள்ளங்களுக்கு வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம். கலை உலகத்தின் சாதனையாளர்களுக்கு வணக்கம். சரித்திரம் படைத்தவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ரசிக்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். நான் நிற்கிறது காரணமே எல்லாம் உள்ள இறைவன். அந்த இறைவன் இல்லைன்னா நான் இல்லை. ஆனால் இன்னைக்கு எனக்கு இறைவன் இங்கே கொடுக்குறான் பிளாக்ஷிப் கையால் ஒரு அவார்டு. இதை இறைவன் எனக்கு கொடுக்குற அவார்டா இல்லை ரிவார்டா எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு பாடகன், நான் ஒரு சாதாரண ஒரு கலைஞன், நான் ஒரு சாதாரண கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் அப்படின்னு இயக்கம் அப்படின்னு அப்படியே படிப்படியாக ஒளிப்பதிவு அப்படி இப்படிலாம் வளர்ந்து வந்த ஒரு சாதாரண ஒரு கலைஞன் சார். சினிமா உலகத்தில் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வந்தவன், கையில் காசு இல்லாமல் வந்தவன், ஆனால் ஜெயிச்சில்லாங்கிற மனசோடு வந்தேன். வாழ்க்கையில் சந்தித்தது எத்தனையோ நெருக்கடி, வாழ்க்கையில் சந்தித்தது எத்தனையோ பேருடைய சவுக்கடி, நெருக்கடி, அடிக்கடி, சவுக்கடி, இத்தனையும் பெற்று நான் ஏறி வந்திருக்கிறேன் வாழ்க்கையிலே பலபடி. எனக்கு ஒரு காலத்தில் கிடைக்கவில்லை ஏணிப்படி, என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று இறைவனிடம் கேட்டேன். நான் ஏறி வந்த வாசப்படி. பாட்டு போடுறாங்க, வாசம் இல்லா மலருது, வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது, மீனாட்சியை தேடுது. அந்த பாட்டை போட்டப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? இது என்னோட ஒருதலை ராகம் பாட்டு. இந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த காலம் 2K கிட்ஸ், டோட்டலாக இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இந்த காலகட்டத்தில் இந்த 80s நம்ம கொடுத்த வாசம் இல்லா மலர்றதெல்லாம் இவங்க முணுமுணுப்பாங்களா? நீ ஒரு தாடி, நான் ஒரு தாடி, நீயோ இங்கே வந்த விருந்தாடி, ஆனால் டி ராஜேந்தர் இல்லை வெறுந்தாடி. நீ எனக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னதும் வந்தீர்கள் பறந்தோடி. நான் என்னென்னமோ பேசணும்னு வந்தேன், எனக்கு எல்லாமே அதெல்லாம் பேசுறதுக்கு முடியல. ஏன்னு கேட்டால், அந்த வயசில் நான் தரையில் நின்று திரையில் பார்த்து அந்த குரலை கேட்டு ரசித்த அந்த சுசீலா அம்மாவெல்லாம் பார்த்த பிறகு அந்த அம்மா அந்த உயரத்துலேருந்து அவ்வளோ மேடையிலிருந்து இந்த கீழே உட்காந்துருந்த என்னை பார்த்து அந்த அம்மா என்னை டிஆர்னு இந்த தாடி, சாதாரண தாடியை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்களே, இதை விட இந்த உலகத்தில் எனக்கு வேறு விருதே வேணாம் சார். அந்த அம்மாவை கௌரவிச்ச பிளாக்ஷிப் இருக்குல்ல, இதை பார்க்க வந்ததுக்கு தான் சார் எனக்கு மகிழ்ச்சி. எல்லாத்த விட 7 தடவை ட்ரை பண்ணி 8வது தடவையும் தோத்துருன்னு சொல்லப்போ அவர் போட்டிருக்கிற அத்தனை மெட்டு, ரஜினிக்காக போட்டுறது அத்தனை 8, அவருக்கு இந்த விஷயம் தட்டுனது அத்தனை முறை என்றால் அது 8. ஆனால் அதற்கு கை கொடுத்தது பிளாக்ஷிப் என்று சொன்னதும் விழுந்ததே கைத்தட்டு. அந்த கைத்தட்டில் நானும் ஒருத்தன். தேவா சொன்னார் பாருங்க, இயக்குனர் வசந்த பற்றி ஒரே வரியில் வசந்த பற்றி பேசுன எனக்கு அவ்வளவு ஆசை. ஒரே ஒரு அவரோட படம் ஆசை போதும். அப்படி ஒரு 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 கலைஞன். எனக்கு பிடிச்ச அமீர்,
எனக்கு கொடுத்த எனக்கு பிடிச்ச அந்த அந்த அப்துல் ஹமீது, அந்த கிரண் வந்திருந்தாரு. அதில் எனக்கு ஒரு பொருத்தத்தை பார்த்தேன். என்னடா அமீதுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, விருது கொடுக்குறாங்க. அந்த வானொலியில் எப்படி ஒலிச்ச குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். எங்கள் அம்மா வந்து யூஇசை தெரியும். எங்கள் தாய் இருக்காங்களே, ஒரு அற்புதமான பாடகி, கர்நாடக சங்கீதத்தை கரைச்சி குடித்தவங்க எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மெய்க்கே கிடைச்சதில்லை சார். எங்கள் அம்மாவுக்கு கிடைக்காத மெய்க்கெல்லாம் எனக்கு கிடைக்குது சார். எங்கள் அம்மாவுடைய குரல் இருந்த எனக்கு ஒரு மயக்கம் எது மேலுமே கிடையாது. எங்கள் அம்மா பாடின தாலாட்டு, அதை மீறி எனக்கு இந்த உலகத்தில் பாராட்டு எதுவுமே பிடிக்காது. அதனால தான் சார் முதல் படத்தில் இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிடந்த தேரொன்றை நாள்தோறும் இழுக்கின்றேன், சிறகிடந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். அண்ணே, இந்த தருணத்தில் எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறீங்களா அண்ணே? உங்களுக்கு ஒரு நல்ல மெமரி ஒன்று இங்கே நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு 2 நிமிஷம் இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கதோட சேர்த்து 2 நிமிடம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ்.